நித்யஸ்ரீனா. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க? 8-9 வருஷமா. ஓகே. சந்தையாக நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்கம்மா? காய்கறி கடை போடுவோம். சாயந்தரம் 3 மணிக்கு போவோம். 3 மணிக்கு போயிட்டு கடை. ஓகே. இப்போ இங்கே என்னென்ன விற்பனை செய்கிறீங்க? இங்கே பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒன்று. இது என்னென்ன ரேட்டுக்கு நீங்கள் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் மேட்டுப்பாளையம். வெங்காயம் சிசி. ஓகே. என்ன ரேட்டுக்குமா அங்கேருந்து வாங்கிட்டு வருவீங்க? அங்கேருந்து ஒரு 18 ரூபா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நிலவரத்தை பொறுத்து 20 ரூபாய்க்கும் இப்போ இருக்குது. ஓகே. எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா? 100 ரூபா. இப்போ சந்தைக்கு வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடை வச்சுருக்காங்க. அந்த கடை வைக்கிறதுக்கு வந்து என்ன சுங்க வரின்னு ஒன்று போடுவாங்க. இங்கே என்ன சுங்க வரி வாங்கிட்டு இருக்காங்க? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. இங்கே எவ்வளோமா வாங்குறாங்க? இங்கே வந்து இப்போ இது கவர்மெண்ட்டுக்கு செய்யணும். 50 ரூபா 70 ரூபா இந்த மாதிரி. எவ்வளோ நேரத்துக்கு? மத்தியானம் ஒரு நாள் ஃபுல்லாமே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனா இன்னைக்கு கடை. மற்ற நாள் நாங்கள் வர மாட்டோம். மற்ற நாள்லாம் மற்ற பார்த்து. ஓகே. இன்னைக்கு இங்கே இதே ப்ரைவேட்டாக இருந்தால் இன்னும் ரேட் அதிகமாக இருக்கும். ப்ரைவேட்டாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட வரும். ஓகே. இப்போ மக்கள் வந்து எல்லா வியாபாரிகிட்டையும் எப்படி வாங்குறாங்க? அது எப்படி ரெகுலர் கஸ்டமர் நீங்கள் வச்சுருக்கீங்க? அனுசரித்து கொடுக்குறத பொறுத்து கஸ்டமர் 50 ரூபாங்க. அள்ளி கொடுக்குறீங்களா? இடம் போட்டு தரேன். இப்போ உங்களுக்கு வயது எவ்வளோ ஆச்சுங்கம்மா? எனக்கு 25. 25 வயசு. சின்ன வயசில் எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? நான் 12th லீவ்ல இருந்தே வந்துட்டேன். மே மாதம் லீவ்ல இருந்தே வந்துட்டேன். எப்படி அப்பா அம்மாலாம் இந்த தொழில் பாட்டியோட தொழில். அப்படியே நீங்கள் பாரம்பரியம் 55 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காரமடை சந்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமாம்மா? காரமடை சந்தை ஃபர்ஸ்டெல்லாம் பெரிய சந்தைங்கண்ணா. ஃபர்ஸ்ட் இந்த இது கட்டாத முன்னாடியெல்லாம் அது ரொம்ப பெரிய சந்தை. இப்போ கொஞ்சம் வியாபாரம் டல் ஆயிடுச்சு. எந்த டைம் வந்தால் வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு காய்கறி கிடைக்கும்? 4 o'clock மேலே தான் எல்லா கடையும் போடுவாங்க. அது வரைக்கும் 1-2 தான் இருப்பாங்க. 4 o'clock மேலே எல்லா கடையும். காலையில் எத்தனை மணிக்கு சந்தை ஆரம்பிக்கும்? எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? காலையில் விடிய காலையிலேயே பெரிய மார்க்கெட் இருக்கும். அதாவது மொத்த வியாபாரி வருவாங்க, ஹோல்சேலில் வருவாங்க. விடிய காலையில் 4 மணிக்கு மார்க்கெட் இருக்கும். 4 மணிலேருந்து ஒரு 8-9 மணி வரைக்கும் இருப்பாங்க. 8-9 மணி வரைக்கும் இருப்பாங்க காலையில். அது வந்து மொத்த வியாபாரம். சரிம்மா. இப்படி ரீட்டைலில் வர்றது பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே அவங்க கடை போடுவாங்க. அது வரைக்கும் டெம்போவில் வந்து அங்கங்கே வியாபாரி இருப்பாங்க. தோட்டத்து வியாபாரி இருப்பாங்க. அவங்க 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருப்பாங்க. இது வந்து கடை வியாபாரம். இப்போ நீங்கள் மற்ற நாட்கள்லாம் எந்தெந்த சந்தைக்கு போவீங்கம்மா? ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஏரியா. நிறைய இருக்கு, ஏகப்பட்டது. 7 நாளுமே நீங்கள் ஓகே. இந்த வியாபாரம் உங்களுக்கு டயர்ட் ஆகலையா? பிடிச்சி பண்ணனா டயர்ட் ஆகாது. இஷ்டப்பட்டு பண்ணனா டயர்ட் ஆகாது. ஏன்னா கஸ்டமர் வருவாங்க. இந்த அடுத்த வாரம் நம்ம கடையில் நம்ம இல்லைன்னா இன்னொரு கடைக்கு போயிடுவாங்க. அதனால அதுக்காகவே வர்றது. சரிம்மா, நன்றிம்மா.